வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட ஒரு பாஸ் பர்சன்டேஜ் சம். இந்த சம் பாருங்கள். இன் அன் எக்ஸாமினேஷன் 40% examinees failed in Hindi, 25% in Tamil and 20% in both. How many percentage have the examinees passed? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமில் 40% பேர் ஹிந்தியில் ஃபெயிலாக இருக்காங்க, 25% பேர் தமிழில் ஃபெயிலாக இருக்காங்க, 20% பேர் ரெண்டுத்துலேயும் ஃபெயிலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த எக்ஸாமினோட பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க, பாஸ் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, அவங்க கொடுத்துருக்கத நம்ம அப்படியே எழுதலாம். ஹிந்தியில் 40% பேர் ஃபெயில் ஆகிருக்காங்களா, ஸோ ஹிந்திக்கு நேராக 40% பேர்னு போட்டுக்கோங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. தமிழில் 25% ஃபெயில் ஆகிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் ஹிந்தி அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயும் சேர்த்து 20% ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி எழுதிட்டிங்களா? இப்போது இது நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபெயில்டு பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹிந்தி தமிழ்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போது தனித்தனியாக உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நல்லா கவனிங்க, தனித்தனியாக ஹிந்தி தமிழ்னு கொடுக்கும்போது ஆட் பண்ணணும். ரெண்டு இதுலேயும் சேர்த்து ஃபெயில் ஆனாங்க, போத், இந்த போத்துன்னு வார்த்தை வந்தால் ரெண்டு இதுலேயும் சேர்த்து ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம இது கூட மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் மறந்துடாதீங்க. தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணணும், இது கூட ரெண்டு இதுலேயும் சேர்ந்து ஃபெயில் ஆகிருக்காங்க போத் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ பண்ணுங்கள், இதை 40 + 25 வரும் 65. 65ல் 20 போயிடுச்சுன்னா 45 வருமா? அப்போது 45% தான் ஃபெயில்டு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 45%. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்டு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாஸ்டு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். பாஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போன்னா, 100லேருந்து இந்த ஃபெயில்டு பர்சன்டேஜை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு 100லேருந்து 55 வருமா? அப்போ 55% தான் பாஸ்டு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.